அது எப்படிக்கா ஃப்ரில் எல்லாம் அப்படியே அளவெடுத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா தைக்கிறீங்க? எல்லாம் பிராக்டிஸ் தான் அபி. பழக பழக உனக்கும் வந்துரும். பாத்தியா, தைக்கிறப்பவே இப்படி மடிச்சு மடிச்சு உள்ள தள்ளனா அழகா அதுவா வரும். பார்க்கவே ஆச்சரியமா இருக்குக்கா. ஒரு பக்கம் மடிக்கணும், இன்னொரு பக்கம் வளைவா தைக்கணும். அமேசிங் தான் நீங்க. ஏன் அபி, எனக்கு இந்த அயன் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. தைக்கிறதா நம்மளால முடியாது போட்டுக்க. மாமா, நான் தான் பண்றேன்னு சொன்னேன்ல. நைட்டி தைச்சு முடிச்சதும் அயன் பண்றேன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இல்லம்மா, சும்மா தானே இருக்கேன். பழகிக்கிட்ட என்ன தப்பு? மா, அவன் தான் செய்யறேங்கிறான்ல, விடுங்க செய்யட்டும். என்னாச்சு? கால் பண்ண நீ எடுக்கவே இல்லை. ஏய், அபி கேட்குறாப்ல இல்லை, பதில் சொல்றா. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய், குடும்பம் பார்ப்போம். இந்தாங்க மாமா. வெற்றி, நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சா என்ன? என்னால நம்பவே முடியலையே. ஆமா, நீ காலையில போறப்பே அபசகுணமா பேசுனீங்கல்ல, அதையும் மீறி நல்லபடியா வேலை கிடைச்சிருச்சு. நம்ப முடியல. காலையில போறப்போ 18,000 சேலரின்னு சொன்ன, இங்க 15,000 தான் போட்டிருக்கு. இல்ல, அது பேசிக் சேலரி தான் 15,000. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 ஆயிடும். கிளைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அது தனியாக இன்சென்டிவ் வேற இருக்கு. பேசிக் சேலரிக்கு கண்டிப்பா 25 பேர் பிடிக்கணும். சரி, உனக்கு தெரியாத ஆளுங்களா? அதெல்லாம் ஈஸியா பிடிச்சிருவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அது மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ 25 பேருக்கு மேல அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் கிடைக்கும். வாவ்! எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம் இல்லையா வெற்றி? ஆமாண்டி. வர அப்பா, பாருங்கப்பா, வெற்றியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்னப்பா அது? நானா ஒரு வேலைக்கு போகணும், நியாயமா சம்பாதிக்கணும் நீங்க தானேப்பா சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஒரு நாள் வேலைக்கு போனா போதும்னு நான் சொல்லல, வாழ்நாள் முழுக்க வேலைக்கு போகணும்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க மாமா. எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல அதை ஆரம்பிச்சு தானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க. இந்த வேலையிலே அது நிரந்தரமாயிரு, அப்பதான் நான் நம்புவேன். ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரால நீ மாறிட்டன்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் நாடகம் பார்க்கறதும் இல்லை, அதை நம்புறதும் இல்லை. வெற்றி, ஏய் வெற்றி இரு. பா, என்னப்பா அது? அவனுக்கே முதல் தடவை வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா அவனுடைய கடந்த காலம் அப்படி. நிறைய பட்டுட்டேன்டா, அதான் மனசு அவனை நம்ப மாட்டேங்குது. வெற்றி, இந்தா பொடி. மாமா அப்படி பேசிட்டாரேன்னு கோவமா இருக்கியா? போவலாம் இல்லடி, ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி என் மேல கோவமாவே இருப்பாரு, வெறுப்பா இருப்பாருன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறுவாரு. நீ தொடர்ந்து வேலைக்கு போறத பார்த்தா கண்டிப்பா ஒரு மனசு மாறும். சரி, முத தடவையா உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் ஒரு நல்ல ஸ்வீட்டா செஞ்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, அது வரைக்கும் நல்ல பிள்ளைய அழகா சிரிக்கணும், புரிஞ்சுதா? போதுமா? இப்படி இல்ல, சிரி, நல்லா சிரி. சிரி. சரி, வரேன்.
என்னடி இது? ஸ்வீட் பண்ணி தரேன்னு சொன்னல, அதுதான். ம். ஏய், என்ன ஸ்வீட்னு கண்டுபிடி. கேசரி. எப்படி கரெக்டா கெஸ் பண்ண? அடேங்கப்பா, பெரிய கண்டுபிடிப்பு. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே, அதான் செஞ்சிருப்ப. குடு. வாசனை சும்மா தூக்குதே. ஆனா நெய் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கியா? ஏய், கேசரி பண்ற, நெய் நிறைய தானே விடணும். அதுவும் கரெக்ட் தான். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏய், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என்ன இன்டர்வியூ பண்ணது யார் தெரியுமா? யாரு? என் கிளாஸ்மேட் தான், என் கூட படிச்ச ஃப்ரெண்டு. ஓஹோ, அதனாலதான் உனக்கு ஈஸியா வேலை அடி கிடைச்சதா? வாங்குவேன். இன்டர்வியூ பண்ணதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். ஆனா எல்லா குவாலிஃபிகேஷனும் பக்காவா இருந்துச்சு, தெரியும்ல. என்னை பத்தி தெரிஞ்சு எனக்கு வேலை கொடுத்தது மட்டும் தான் என் ஃப்ரெண்டோட வேலை, அவ்வளவுதான். உன் அறிவு மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் உன்னோட பழைய லைஃப் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கணும்ல, அதான். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்யும். என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. யாரால மாத்த முடியும்? உன்னால முடியும் வெற்றி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த வேலையில இருந்து அப்படியே சரசரன் முன்னேறி பெரிய லெவலுக்கு போக போற. வேலை செய்யறதுக்குலாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் 18,000 தான் சம்பளம் போட்டிருந்தானுங்க. ஆனா 15,000 தான் தரேன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. அத கூட எதுவும் சொல்லாம அப்படியே ஒத்துக்கிட்டேன். விடு, இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கும்ல. இருக்கு. நான் பண்ற ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்குமே தனித்தனியா இன்சென்டிவ் இருக்கான். சோ பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. அப்ப ஃப்ரீயா விடு. இந்தா. எப்படி இருக்கு? ஓகே. என் பொண்டாட்டி அளவுக்கு ஒன்னும் பெரிய ஸ்வீட்டாலாம் இல்ல. ரொம்ப தான். ஏதோ நீ பண்ணன்றதுனால கைப்பக்குவம் நல்லா இருக்கு. இந்த கைக்கு நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும். ஏய், அதெல்லாம் அப்புறம் தான். கொடுக்குறேன். இந்த ஸ்வீட் சாப்பிட்டே இரு, எனக்கு வேலை இருக்கு. ஏய், சப்பா, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வருது. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்குள்ள கஞ்சா கடத்திட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங். மாமா, உனக்கு இந்த ஸ்வீட்டோட ஒரு ஸ்வீட்டான விஷயம் வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லு பாப்போம். மொன்னாங்கட்டி. இப்ப இந்த ஸ்வீட் மொன்னாங்கட்டி ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, என்னாச்சு சிம்ரன்? என்னாச்சு? இப்படி கொதியா கொதிக்குது? ஏன் திடீர்னு இப்படி அனியன் மூடுக்கெல்லாம் போற? இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. ஆமா, பெரிய தப்ப கண்டுட்டாரு. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அங்க என்னடானா கடைக்கு 1 லட்சத்தை கொடுத்துட்டு கடையே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முத நாளே 7,000 ரூபாய் வருமானமா? அது மட்டுமா, இந்த அபிகட்ட கேட்டுக்கு சிறந்த தொழில் முறை அப்படி இப்படின்னு ஏதோ பேரெல்லாம் கொடுத்து என் மொபைல்ல வேற வருது. அது அப்படி இல்ல, தொழில் முறை இல்ல, சிறந்த தொழில் முனைவோர். அதே மண்ணாங்கட்டி தான். இதெல்லாம் கரெக்டா நொட்டுங்க. போதா குறைக்கு உருப்படவே மாட்டான்னு நினைச்சோமே உங்க தொம்பி வெற்றி. ஐயோ, அவரே வேலைக்கு சேர்ந்து ஸ்டைலா பேண்ட் ஷர்ட் கையில பேக் எல்லாம் தூக்கிட்டு வேலைக்கு போறாரு. இது எல்லாத்தையும் நான் தான் உட்கார்ந்து வீட்டுல வயிறறிய பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. இதுல எதுக்காவது ஒண்ணுக்கு பதிலடி கொடுத்தீங்களா? சிம்ரன் வேற. எனக்கு தான் வயிறுல பத்திக்கிட்டு எரியுது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இத பாருங்க, இந்த பெருமை பீத்தல எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. நீங்க உடனே புறப்படுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம தனி கொடுத்துன போறோம், அவ்வளவுதான். அதை இதுன்னு சொல்லி என் மனசை மாத்தாதீங்க, சொல்லிட்டேன். அப்போ நான் இந்த ஸ்வீட்டை எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கடைசி வரைக்கும் நீ கேட்க அதெல்லாம் மாட்டேல? எனக்கு எதுக்குங்க? நான் என் சரி சொல்லுங்க, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க? அப்படி கேள்றா என் செல்ல குட்டி. நான் ஒரு அரை கிரவுண்ட் நிலத்துல வீடு கட்டி குடி போயிடலான்னு உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. இன்னைக்கு காஞ்சிபுரம் மெயின் ஏரியா மாமல்ல நகர்ல அட்டகாசமான ஒரு 2.5 கிரவுண்ட் நிலத்தை அடிமாட்டு ரேட்டுக்கு நான் பேசி முடிச்சிட்டேன். எவ்வளவு? 2.5 கிரவுண்ட். அதுல உனக்காக நான் ஒரு தாஜ்மஹாலே கட்டலாமா? இங்க பாரு, இந்த மாதிரி 2 மடங்கா பெரிய வீடா கட்ட போறோம். ஏங்க, நிஜமாவா? 2.5 கிரவுண்டா? அட ஆமாண்டி, அதுவும் எங்க மாமல்ல நகர்ல. அப்பா, ஏங்க அந்த ஏரியாவுல அவ்வளோ பெரிய வீடு. ஏங்க, ஒரு 2.5 கிரவுண்ட் நிலம் வில்லங்கத்துல விக்காம இருக்குன்னு சொன்னீங்களே, அது வாங்க இது. அப்பப்பா, எப்பா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு ஞாபக சக்தி. அதேதான், அதே இடம் தான் சிம்ரன். அந்த இடத்த தான் நான் இப்ப நம்ம பேருக்கு வாங்கியிருக்கேன். ஏங்க,
அதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்கா அது எதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமா வில்லங்க இருக்கிறதுனால தானே அவ்வளோ குறைஞ்ச விலைக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டி எந்த இழிச்ச வாயனாவது அந்த நிலத்தை 11 லட்சம் ரூபாய்க்கு விற்பானா? சரிங்க, அப்ப அந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் அசால்ட்டு நான் பாத்துக்கிறேன் சிம்ரன். எத்தனை இடத்த நான் கைமாத்தி விட்டுருப்பேன், எத்தனை வில்லங்கத்தை நான் சரி பண்ணி கொடுத்துருப்பேன், எவ்வளவு பெரிய கேடியெல்லாம் நான் சமாளிச்சிருக்கேன். கைவசம் ஏகப்பட்ட வித்தைகள் இருக்கு சிம்ரன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த லேண்ட்ல மாமா உனக்காக பெரிய பங்களாவே கட்ட போறேன். அதுல நீ உல்லாசமா இருக்கலாம். இந்த சினிமாவுல வர பங்களா மாதிரி ஒரே பங்களால நீ நானும் மட்டும் இருக்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைகளும் அங்க வசதியா வாழ போறாங்க. எங்க 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 நிஜமா தானே சொல்றீங்க? நான் என்ன சும்மாவா சொல்றேன்? நீ என்னடானா இங்க நடக்கிற சில்லற பிரச்சனையெல்லாம் பெருசா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏன் இங்க பாரு, நாம பெரிய பங்களால காரும் கழுத்து நிறைய நகையோட வாழும்போது அபி மேடமும் நந்தினியும் உன்னை எப்படி பாப்பாங்கன்னு சொல்லு. நீ மகாராணி மாதிரி அவங்க முன்னாடி கெத்தா கம்பீரமா நடந்து போகும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, நினைச்சு பார்த்தால அப்படியே புல்ல இருக்குதுங்க. அப்படியே கையெல்லாம் பாருங்க மெய் சிலுக்குதுங்க. ஏங்க இதெல்லாம் நடக்கணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு மாமா சொல்றதெல்லாம் கேட்டு பொறுமையா இருக்கணும். ஓகே தானே? ரொம்ப சலிச்சுக்காதடி என் தங்கம். இந்தா என் லட்டுக்கே இந்த லட்டு. இனிமேதான் உனக்கு பொறுப்பு அதிகமாக போகுது. ஒரு சைடு நான் நந்தினி அக்காவுக்கு அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னொரு பக்கம் நீ வேலைக்கு போகணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேவா? மாமா பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அந்த கோவத்தை நீ ஜெயிக்கிறதுல காட்டணும். அப்பதாண்டி ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஓகே தான், பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். சரி, இந்தா நல்லபடியா வேலையில ஜாயின் பண்ணு, நல்லா வேலை பண்ணு. லஞ்ச் எல்லாம் நான் உள்ளே வச்சிருக்கேன். தேங்க்யூ மேடம், கொடுங்க. ஏய், அப்புறம் உனக்கு டை எல்லாம் வேணும்ல? சப்போஸ் மேனேஜர் வேணும்னு சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லு, நான் மேட்சிங்கா வாங்கி வச்சிடுறேன். சரியா? போதும், வாங்க. விட்டா போற வரைக்கும் பேசி. ஏய், எல்லாம் எடுத்துக்கிட்டல, பேசிட்டே போலாம். வாங்க வாங்க. மாமா இன்னைக்கு முத நாள் வேலைக்கு போறாரு. வரேன்ப்பா. ஏதோ உருப்பட்டா சரி. வரேண்ணே. டேய், ஆல் தி பெஸ்ட்ரா. அண்ணி வரேன். அண்ணி நல்லபடியா போயிட்டு வா வெற்றி. தேங்க்ஸ் அண்ணி. நானும் இங்கதான் உட்கார்ந்திருக்கேன், கண்ணு தெரியுதா? வரேங்க. நானும் இங்க தாண்டா இருக்கேன். வரேன். ஆல் தி பெஸ்ட்ரா தம்பி. எனக்கு தெரியுமா, உன்னோட ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்கணும். நான் வரேம்மா. ஏய் இரு, அத்தை சாமி கும்பிட்டுருப்பாங்க, நீயும் கும்பிட்டு போ. குடி. ரொம்ப தான். தன்னாலே தன்னனா தனனா தனனா தன்னாலே தன்னனா தன்னாலே தன்னனா தனனா தனனா தன்னாலே தன்னனா. ஏய் வரேன் இரு. ஏய், ஏன்டி இப்படி ஓவரா பண்ற? தூசியா இருக்குல்ல? புஷ்பாக்கா, என்ன வெற்றி இன்னைக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறியா வெற்றி? சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிங்க சித்தி. அடேங்க அப்பாடே. அக்கா, என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வேலைக்கு போறாரு. நல்லதுமா. பாய்டி. போயிட்டு வா. லவ் யூ. ஏன் சிம்ரன், வெற்றி வேலைக்கு தானே போறான், எதுக்காக அபி மேடம் இப்படி ஊருக்கே கேட்கிற மாதிரி தண்டோரா போடுறாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட ஓவரா தெரியல. என் வீட்டுக்கார் கூட தான் டெய்லி வேலைக்கு போறாரு. நான் என்ன இப்படியா? ரூபாக்கா இந்த அக்கான அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா வர வர. யார் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்களேன். ஒன்னு சொல்லிடக்கூடாது.
என்ன மாடசாமி சார் வெற்றி எல்லாமே கத்துக்கிறானா? பிரில்லியண்டா இருக்கார் சார். சொல்லி கொடுக்குறப்பவே எனக்கு தெரியாத பாயிண்ட எனக்கே சொல்லி தராரு சார். அவன் அப்படித்தான், பேசிக்காவே பயங்கரமான பிரில்லியன்ட். சார் அவருக்கு 1 வீக் ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை சார். இன்னைக்கே கிரவுண்டுக்கு அனுப்பலாம் சார். ஓ, நீங்க சொன்னா சரிதான். மே கமிங் சார். வாங்க வெற்றி. சொல்லுங்க சார். வெற்றி, இன்னைக்கு நேரடியாக கஸ்டமரை போய் அப்ரோச் பண்ணலாம். ஓ, நான் ரெடி தான் சார். வெற்றி, இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய கஸ்டமர் இவர் தான். பேரு ஸ்ரீனிவாசன். ரொம்ப கராரான ஆளு. அவரோட டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கு. ஓகே சார். இது வரைக்கும் அவர்கிட்ட பாலிசி எடுக்க போய் அவர் பாலிசி எடுத்ததா சரித்திரமே இல்லை. இந்த உலகத்திலேயே தான் தான் பெரிய புத்திசாலிங்கிற நினப்பு அவருக்கு. கண்டிப்பாக அவர்கிட்ட பாலிசி வாங்கி காட்டுறேன் சார். அப்படி நீங்க பாலிசி வாங்கிட்டீங்கன்னா முதல் இன்சென்டிவே 1000 ரூபா போட சொல்றேன். அப்போ அந்த இன்சென்டிவ் எனக்கு தான் சார். நான் போய் அவரை பார்க்குறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். சார் ஒருவேளை பாலிசி எடுக்க வச்சிருவாரோ? பார்க்கலாம். குட் மார்னிங் சார். என்னோட பேர் வெற்றி செல்வன். மெடி இன்சூரன்ஸ்லேருந்து வரேன் சார். ஃபோனில் அப்பாயின்மெண்ட் கூட வாங்கியிருந்தேன் சார். ஓ, சொல்லியிருந்தேன்ல. சாரி, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இன்னொரு நாள் வாங்கோ. சார் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க சார், போதும். நீங்கள் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு கூட சொல்லுங்கள் சார். நான் இங்கே வெளியிலே வெயிட் பண்ணுறேன் சார். தெரியாதனமா அப்பாயின்மெண்ட் தந்துட்டேன். இப்படி வந்து உசுரை வாங்குறேளே. சரி, உள்ள வாங்கோ. தேங்க்யூ சார். உடம்புக்கு ஒரு எமர்ஜென்சி கேர் சார். அதுக்காக தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சார். அதான். அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது சார். நாங்க ஆர்கானிக் வெஜிடபிள் தான் செஞ்சு நல்ல செகண்ட் தான் வாங்கி சமைச்சு சாப்பிடுறோம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. எங்களுக்கு எதுக்கு சார் உடம்புக்கு இன்சூரன்ஸ்? இல்லை சார், வராது சார். பட் எதிர்பாராம வர்றது தானே எமர்ஜென்சி. அதுக்காக தான் சார் சொல்றேன். இதை பாருங்க, நான் எந்த இன்சூரன்ஸும் எடுக்கிறதா இல்லை. நாங்களா ஹெல்த்தியா தான் இருக்கோம். எங்களுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. அதனால இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. நீங்க கிளம்புங்க சார். இல்லை சார், ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க சார். இதை பத்தி நான் சொல்லிடுறேன். சரி, ஒரு நிமிஷம் டைம் தரேன், பேசுங்க. சார், இப்போ உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எதுக்கு உங்களுக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க சார், சும்மா சொல்லுங்க சார். சார், நீங்க பண விஷயத்துல கெட்டிக்காரர் தான் சார். பட் இருந்தாலும் உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அது ஒரு 2800 ரூபா இருக்கும். இல்ல சார், நீங்க சில்லறை உட்பட மொத்தமா எக்ஸாக்டா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க சார். அது எப்படிங்க சொல்ல முடியும்? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். 2500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க பர்ஸை ஓபன் பண்ணி இப்ப எவ்வளவு பணம் இருக்குன்னு எக்ஸாக்டா எண்ணி சொல்லுங்க சார். இப்ப எதுக்கு சார் இந்த சர்க்கஸ் எல்லாம்? சார் ப்ளீஸ் சார், எனக்காக கவுண்ட் பண்ணி சொல்லுங்களேன். அட, 3324 ரூபா இருக்கு. பாத்தீங்களா சார், உங்களுக்கு தெரியாமலே பர்ஸ்ல பணம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு. இப்ப எவ்வளவு சார் பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு? 2000, 2300. அங்கிள் 524 அங்கிள். வாவ், சூப்பர்டா குட்டி, பயங்கர பிரில்லியண்டா இருக்கீங்களே சார். அப்போ உங்க பர்ஸ்ல 524 524 ரூபா காணா போயிருந்தா கூட உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல சார்? ஏன்னா நீங்க சொன்னது 2800 ரூபாய் சார். 524 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கு சார், நீங்க வச்சிருக்க எக்ஸ்ட்ரா பணம், அதாவது நீங்க கவனிக்காம வச்சிருந்த 500 ரூபாய் பணம் இருக்குல்ல சார், அந்த பணத்தை எங்கள்கிட்ட நீங்க கொடுத்தா போதும் சார். ஒரு மாசத்துக்கு உங்க ஃபேமிலி ஃபுல்லா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், மாசம் 500 சில்லறை தான் சார் ஆகும். என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்போ? நாங்க தான் ஜாக்கிரதையா இருக்கோம்னு சொல்றோம்ல. அதுக்கு மேல எதுக்குப்பா இன்சூரன்ஸ்? நீங்க முதல்ல கிளம்புங்க. என் டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க சார். ப்ளீஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல் சார். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கிளம்புங்க. சுதா, ப்ளீஸ் சார். ரெடி ஆயிட்டியா?